ஹை காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் 1 மந்த்தாக வீடியோவே போடலை, பர்சனல் ரீசனுக்காக போட முடியல, உங்ககிட்ட சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ போட்டேன். WTC 2025-27 சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஒரு சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸில் ஆஸ்திரேலியா 2-0 லீடில் இருக்காங்க. இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் 1-0 செகண்ட் டெஸ்ட்டில் நான் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் எல்லாமே ஆப்போசிட்டாக போச்சு. பும்ரா இல்லாமல் தோற்றுவாங்கன்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்தியன் டீம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் டீம் அவங்களோட WTC சைக்கிளில் ஒரு வின்னோட ஓப்பன் பண்ணிடுறாங்க லாஸோட. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஐகானிக் லார்ட் ஸ்டேடியமில் நடக்க போகிற இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ பற்றி பேச போகிறோம். ரெண்டு டீமும் 1 நாள் இருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறா, அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்குது, ரெண்டு டீமுக்கும் 2 பெரிய தலைங்க பிளேயிங் லெவனில் வர போகிறாங்க. அது யார் அண்ட் பிச்சு எப்படி இருக்க போது, பேட்ஸ்மேன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குமா, பவுலர்ஸ் ஃபேவரபுளாக இருக்கலாம், பிளேயிங் லெவனில் என்ன சேஞ்சஸ் இருக்கும், இங்கிலாந்து பேஸ் பால் மட்டுமே நம்பி இருந்தால் வேலைக்கு ஆகாது, சில பல ஸ்ட்ராட்டஜிஸ் மாத்திரம். இந்தியன் டீம் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்களா, இல்லை அவங்கள டெஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கிலாந்து பவுலிங் வருமா, இது எல்லாமே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வேற வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் இந்தியாஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து பேஸ் பால் ஏறான்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் பவுலிங் போட்டலோன்னு கலைச்சப்போ அன்எக்ஸ்பெக்டடாக 2 இன்னிங்ஸ்லையும் 10 விக்கெட் எடுத்து மாஸ் காமிச்சாங்க. சூப்பராக செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ அது பேஸ் பால் அப்படின்னு மாஸ் காமிச்சாங்க. பட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அது காட்ட முடியல, பிச்சு சரியாக ரீட் பண்ண முடியல. இதுவுமே ஒரு பெல்டர் ஆஃப் பேட்டிங் விக்கெட்டு. சுப்மன் கில் பூந்து சாப்பிட்டாருன்னே சொல்லும் பிச்சை. நம்ம தனியாக செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் பை ஆல் இந்தியன் பேட்ஸ்மேன் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கிலாந்துக்கு ஐடியாவே இல்லை, ரொம்ப பொட்டலம் ஆயிட்டாங்க. ஏன்னு சொல்லணும்னா சின்ன ரிவ்யூவாக பார்த்து நான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் ஆன இந்தியா பொட்டலம் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து கிட்டத்தட்ட 600 ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. பட் நெருங்க முடியல. 571 சுப்மன் கில் வேற லெவல் நாக்கு, ஏகப்பட்ட ரெக்கார்ட் பீச் பண்ணார், ஒரு 269. அது இல்லாமல் இந்தியன் பவுலிங்கில் செகண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 471 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆரி ப்ரூக்கும் ஜேம்ஸ் ஸ்மித்தும் 168 184 அடிச்சாலும் சிராஜ் 6 விக்கெட், ஆகாஷ் தீப் 4 விக்கெட். ஸோ லீடு வந்து 180 கிட்ட வந்தது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா 2 இன்னிங்ஸும் ஜடேஜா 50, செகண்ட் இன்னிங்ஸில் பேண்ட் 50, அவர் கேஎல் ராகுல் 50, கில்லு திரும்பி 169 செம்மையாக ஆடிட்டு லீடை வந்து 600 வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இங்கிலாண்டால் அடிக்கவே முடியாது. லாஸ்ட் டேல ஈஸியாக பொட்டலாம் பண்ணிட்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்மித் வர யாருமே இல்லை. ஆகாஷ் தீப் ஒரு 6 எடுத்தார். பவுலிங்கில் எல்லாம் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்தியன் டீம் கம்ஃபர்டபுளாக 336 ரன்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. இட் இஸ் தேர் ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் வின்ஸ் இன் ஓவர்சீஸ் கண்ட்ரி. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ செம்மையாக டாமினன்ட் வின். ஸோ ஓவரால் இந்த ஷெட்யூலோட சீரிஸோட ஷெட்யூல் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஆனால் கொடுமைன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கும் தேர்ட் டெஸ்ட்டுக்கும் கேப்பே பார்த்தீங்கன்னா 3 நாள் தான். அது ரொம்ப டயர்ட் ஆகும் பிளேஸுக்கு. ஆன் த ஸ்டெச் ஒரு 1 வீக்கில் அட் அ டைம் நீங்கள் ஆடணும்னா ரொம்ப கஷ்டங்க. டெஸ்ட்டு 5 நாள் நீங்கள் தொடர்ந்து ஆடணும். அதுவும் பவுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ தெரியல 2 டீம் எப்படி கோப்பப் பண்ண போகிறாங்க. ஸோ தேர்ட் டெஸ்ட் ஜூலை 10 14 சேம் 3:30 ஜியோ ஹாட்ஸ்டாரில் லைவ், சோனியில் லைவ். ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஜூலை 23 ஒரு பெரிய கேப். 5th டெஸ்ட் மேட்ச் ஜூலை 31. ஸோ இதுதான் இந்த சீரிஸோட ஷெட்யூல். ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்ப்போம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 19 மேட்சஸ் கிட்டத்தட்ட ஆடி இருக்காங்க டெஸ்ட்டு. ஸோ அந்த 19 டெஸ்ட் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 தடவை தோற்றுருக்காங்க, 3 தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க, 4 தடவை ட்ரா பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னா இந்தியாவோட லாஸ்ட் 3 அவுட்டிங்ஸில் 2 தடவை இங்கே லாஸ்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் வந்து மேட்ச் வந்து ட்ராவாக போயிருக்கு. ஸோ இந்தியன் டீம் இது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் கருதுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசெண்ட் கோலி 2021 உங்களுக்கே தெரியும், ஒரு வேறு லெவல் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்தியன் டீம் கான்ஃபிடன்ஸோடு தான் வருவாங்க. ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ் பார்த்துருமே லார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஐகானிக் ஸ்டேடியமாகவே இருந்திருக்கு. ஹோல் கிரிக்கெட் ஃபேட்டர்னிட்டிக்கே அது தெரியும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டேடியம்ஸ் எவர் பில்ட்னே சொல்லணும். ஒரு செம்ம பால்கனி எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 335 சொல்கிறாங்க மக்களே. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 295, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 263, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 220. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மானாவரியாக டிப் ஆகுது, ஒரு லோ ரேட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நானாக இருந்தால் இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் தான் நான் எடுப்பேன். இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி சேசிங் இங்கே ரொம்ப ரேராக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேரடைஸ்னே சொல்லலாம். லாட்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் பால் கொஞ்சம் ட்ரை ஆனால், பிச்சு ட்ரை ஆனால் ஓகே, இல்லைனா கிராக்ஸ்லாம் வந்தால் பவுலர்ஸ்க்கு தான் இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ 2 டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே ஆக்ஷனில் இருப்பாங்க. பேட்டிங் இருந்தால் ஃபஸ்ட் பேட்டிங் எனக்கு அதுதான் லாஸ்ட்டில் அட்வான்டேஜ். யார் கிளிக் ஆகிறான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கான்ஃபிடன்ஸில் வராங்க. சவுண்ட் கிட்டேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கில்லு ஃபஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ணுறாரு, தோத்துட்டா எல்லாமே சொல்லலாம். பட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவர் கேப்டன்சி பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தார். பேட்டிங்கும் அவ்வளோ ஈஸியாக ஆடினார். கேப்டன்சியும் சூப்பராக பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வச்சிட்டார். பட் ஆஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் வேணால் எனக்கு என்ன கொடுத்துருந்தா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற ஃபீலே இல்லை மக்களே. லிட்ரலி வீடியோ கேம் மாதிரி இருக்குது. 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆடுறாங்க. T20 ODI கலந்த மாதிரி இருக்குது. அந்த டெஸ்ட் மேட்ச் ஃபீலிங்கே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. இந்தியா சரி இங்கிலாந்து சரி ஆடும்போது என்டர்டெய்னிங்காக இருக்குது, எல்லாமே சொல்லலாம், ஜெயிக்கிறோம். பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் எனக்கு புரியல. சரி விடுங்க, இந்தியன் டீம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்தியன் டீம் ஸ்குவாடு பார்த்துலாம். ஓவரால் ஸ்குவாடு கில்லு கேப்டன், பண்ட் வைஸ் கேப்டன், ஜுரேல் பண்ட் 2 கீப்பர்ஸ், ஜெய்ஸ்வால், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன், கேஎல் ராகுல், கருண்
நாயர் இவங்கெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ். நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் டீமோட ஆல்ரவுண்டர். ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மட்டும்தான் சோல் ஸ்பின்னர். 6 பேசஸோட போயிருக்காங்க. ஷார்துல் தாக்கூர், ஆகாஷ்தீப், அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதுதான் இந்தியாவோட ஓவரால் ஸ்குவாடு. ஒரு லென்த்தி ஸ்குவாடு எடுத்துருவாங்க. 18 மெம்பர் ஸ்குவாடு. ஹர்ஷித் தானா இதில் ரீசென்ட்லி ரிலீஸ் ஆகிட்டார். ஸோ இதுதான் ஸ்குவாடு. இந்திய டீம் இந்த பிச்சு இந்த இங்கிலாந்து சீரிஸ்க்கு கன் ஸ்குவாடு தான் எடுத்திருக்காங்க. நோ டவுட் அபவுட் இட். கன் பவுலிங், கன் பேட்டிங் எல்லாமே சொல்லலாம். என்ன ஷமி இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். பட் இப்போ அது குறைய ஆகாஷ்தீப் தீர்த்து வச்சிட்டாரு. ரோஹித் அண்ட் கோலி எடுத்து சீக்கிரமே யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிடுவாங்க நம்புறேன். ஸோ இந்த இந்தியன் டீம் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு என்ன பிளேயிங்கோட போவாங்க, யார் அந்த பெரிய தலை திரும்பி வர்றாரு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஸ்யூஷுவல் ஓப்பனிங். நம்பர் 4 சுப்மன் கில். நம்பர் 3 எடுத்துக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். நம்பர் 5 பண்டி கீப்பர். நம்பர் 6 திரும்பி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க, அவர் என்ன தான் சொதப்பினாலும். நம்பர் 7 ஜடேஜா. 8 வந்து வாஷிங்டன் சுந்தர். 9 ஜஸ்பீர் பும்ரா. 10 முகமது சிராஜ். 11 ஆகாஷ்தீப். 9 தான் பெரிய தலை. எஸ் பும்ரா கண்டிப்பாக பிரசித் கிருஷ்ணா போல வந்துவார். கில்லே சொன்னார் பும்ரா வில் பி பேக் ஃபார் லாஸ்ட் டெஸ்ட்னு. ரொம்ப ஹாப்பி நியூஸ். பட் நம்பர் 3 யார் அடப்புறாங்க? கருண் நாயருக்கு இன்னொரு ஒரு லாங் சான்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அபிமன்யு ஈஸ்வரன் வண்டியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வச்சிருக்காரு, அவர் ஆட வைக்க போகிறாங்களா, இல்லை திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் வேணும் சாஹிதோஷன் போகிறாங்க தெரியல. அங்கே இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. அங்கே யார் ஆட வைக்க போகிறாங்க தெரியல. பட் பும்ரா வில் பி ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் இந்த ரீசெண்ட் ஒரு 1 இயரில் செம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக கிளிக் ஆயிருக்காங்க. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ இந்தியன் டீமுக்கு சூப்பர் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ பார்த்தீங்கன்னா ஷிகார் தவான், முரளி விஜய் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோவா நம்ம பார்க்கவே முடியல. ரோஹித் சர்மா அகர்வால், ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் இப்படி தான் இருந்தது. ரொம்ப நாள் கேச்சு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ வருது, பார்க்க எலிகென்ட்டாக இருக்குது. கேஎல் ராகுல் மாஸ்டர் ஆஃப் சேனா கண்ட்ரிஸ், சூப்பராக ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. நான் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா 55 போடார். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்லோலி அந்த இடத்துக்கு வரார். அவர் இங்கிலாந்து கைங்ஸ்டாக தனி இதுவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 650 and 2 செஞ்சுரி வச்சிருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வாலின் காதல் கதை இங்கிலாந்துக்கு தொடரும். ஸோ நான் இந்த 2 பேர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், 2 பேரும் ஒவ்வொரு இன்னிங்ஸில் ஒரு 50 போட்டாலே ஆல்மோஸ்ட் இந்தியா செட்டில் ஆகிடும். இவங்க 2 பேரும் சீக்கிரம் அவுட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஆர்ச்சர் வரான்னு தெரியல. பட் கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் சாலிடிட்டி காமிக்கணும். நம்பர் 3 தாங்க இது ஒரு மைண்ட் கேமாக இருக்க போகுது. மைண்ட் கேம்ன்ற ஒரு கொஸ்டின் மார்க்காக வருது இந்தியாவுக்கு. சுப்மன் கில் வந்து எல்லாமே நல்லா பண்ணார். பட் அந்த நம்பர் 3 ஸ்பாட்டை இன்னுமே அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. கருண் நாயர் ரொம்ப சொன்னாங்க கிவ் மீ கிரிக்கெட் ஒன் மோர் சான்ஸ்னு. அவர் கிரிக்கெட் சான்ஸ் கொடுத்தது, பட் அவரை சரியாக யூட்டிலைஸ் பண்ணல. 2 இன்னிங்ஸுமே 30ஸ்லேயே அவுட் ஆகிட்டார் செகண்ட் டெஸ்ட்டில். ஸோ தேர்ட் டெஸ்ட் அவருக்கு திரும்பி ஒரு லாங் ரோப் கொடுப்பாங்களா, நான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். பட் எனக்கு தெரியல. பட் அங்கே ஒருத்தர் வண்டியாக ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ரன் அடிச்சு வெயிட் பண்ணுற அபிமன்யு ஈஸ்வரன், அவர் நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது. அவரையும் ஆட வைக்கலாம், நல்ல பிளேயர். பட் இது வரைக்கும் இந்தியாவுக்கு இன்னும் டெபியூ பண்ணல. ஆனால் அதர் சைட் சாஹிதோஷன் லெஃப்ட் ஹேண்டர், ஈகர் அந்த விங்ஸ். ஸோ யார் இந்தியா ஆட வைக்க போகிறாங்க தெரியல. யார் ஆட வச்சாலும் எனக்கு சந்தோஷம். பட் ரன்ஸ் வரணும் அந்த நம்பர் 3. அது ஒரு டைலமாலே போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் சுப்மன் கில். எப்பா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலங்க. பேய் மிருகத்தனமான ஃபார்மில் இருக்காரு. அதுவும் 2 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 500 ரன் ரீச் பண்ணிட்டாரு. வாட் அ சீரிஸ். டான் பிராட்மன் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுறாருன்னு தோணுது. எத்தனை ரெக்கார்டு ஒரு செகண்ட் டெஸ்ட்டில் முடியடிச்சான்னு நீங்களே பார்த்தீங்க. இது வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி ஒரு சேனா கண்ட்ரீஸில் ஒரு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30 சொல்ல முடியல. அண்டர் 30 இருந்தது ஒரு செஞ்சுரி கூட கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செஞ்சுரி, ஒரு 150, ஒரு செஞ்சுரி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சுப்மன் கில். கேப்டன்சி அவரை வேறு லெவலில் தூக்கி வச்சிருக்கு. சீக்கிரம் இந்த மாதிரி அடைந்தாருன்னா கண்டிப்பாக டாப் 10 ரேங்க்ஸில் வந்து இதே ஃபார்மை கில் கண்டினியூ பண்ணால் இங்கிலாந்து பவுலர்ஸ் செத்தாங்க சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீப்பிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் த்ரூ ஜுரேல். இதில் உங்களுக்கே தெரியும் பண்ட்டு தான் ஆட போகிறாரு. ஜூரியல் பேக்கப் தான். பட் பண்ட்டுமே இங்கிலாண்டுன்னு வந்துட்டா ஒரு டேஞ்சரஸ் பிளேயருங்க. செம்மையாக ஆடி கொடுத்துருவாரு. மேட்ச் ஆன் மேட்ச் வந்து 50 அடிப்பார். இந்த 2 டெஸ்ட்லையுமே 2 50 அடிச்சார். ஸோ சொல்லவே வேணாம். பண்ட்டு பட்டாபகம் பராட்டிலேயே அவர் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் கேட்சை விட்டிங்கன்னா யூ வில் பே ஃபார் தட். பண்ட்டு 50, 60 செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். பண்ட்டு கிட்டேருந்து 2 இன்னிங்ஸ்லையும் ஒரு ரேர் ஃபெயிலியர் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இந்த டெஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ட்டு அவரோட வேலையை செய்வார்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் கீப்பிங்கும் நல்லா பண்ணுறாரு. ஸோ அது ரிஷப் பண்ட்டுக்கு கில் அண்ட் பண்ட்டு எக்ஸ் ஃபேக்டராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். ஃபினிஷர்ஸ் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சூப்பராக ஆடினாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். பிகாஸ் ஜடேஜா ஒரு சூப்பர் 89 பட் செஞ்சுரி மிஸ் பண்ணார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல 65 ஆனார். ஸோ ஜடேஜா ஆஸ் அ பேட்ஸ்மேன் இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் சூப்பராக ப்ரிவேல் ஆர். பட் ஆஸ் அ பவுலர் அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் டைட்டாக எக்கனாமிக்கலாக போடுவார் தவிர அந்த அளவுக்கு நீங்கள் டேர்ன் எதிர்பார்க்க முடியாது. பட் ஜடேஜா ஆஸ் அ பியூர் பேட்ஸ்மேனாக தான் ஆடார். பட் பவுலர் ஹூ கேன் பவுல் டிஃபென்சிவ்லி. வாஷிங்டன் சுந்தர் வந்து 50-50 பேட்ஸ்மேனாக நல்லா ஆடுவார். 40-50 அடிப்பார். பவுலராக வந்து அவர் நல்லா சான்சஸ் கிரியேட் பண்ணுறார். விக்கெட் வந்து அவர் லக்கு, இல்லைனா அவர் எக்கனாமிக்கலாக போவார். பட் இவங்க 2 பேர் செட் ஆயிட்டாங்க. நல்ல ஸ்பின்னர்ஸ் காம்போவாக நான் சொல்லுவேன். அதனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஃபார்மில் இருந்தார் ஐபிஎல்லில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இல்லை. செகண்ட் டெஸ்ட்டில் நிறைய பேர் அவர் ஆடுவாரான்னு கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வாஷி வந்து நம்ம ரைட்டில் ஒரு பேட்ஸ்மேன் ஆனாங்க. பட் அது பே ஆஃப் ஆச்சு. ஒரு 40 எடுத்தார். க்ரூஷியல் பெஞ்ச் ஸ்டோக்ஸ் விக்கெட்டும் 2 விக்கெட்டும் எடுத்தார். ஸோ பே ஆஃப். ஸோ குல்தீப் யாதவ் மோஸ்ட்லி பெஞ்ச் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆட வைக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பாவம் நல்ல இது. பட் என்ன ஜடேஜா வாஷி இருக்கிறதுனால குல்தீப் மோஸ்ட்லி வில் பீன் பெஞ்ச் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியா ஷார்துல் தாக்கரான்னு சொன்னப்போ திரும்பி ஷார்துல் ஒதுக்கி வச்சு நிதிஷ் கொடுத்தாங்க. பட் அதுவும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அண்டர் 10லேயே அவுட் ஆகிட்டார். ஸ்கோர்ஸ் பவுலிங்கும் 3-4 ஓவர் தராங்க. ஸோ
எனக்கு அந்த நம்பர் 8ல் ஆடுறது 2 பேருமே வேஸ்ட்டுன்னு தோணுது. ஷர்துல், நிதிஷ் ஒழுங்காக யூஸ் பண்ணுறதே இல்லை. சுப்மன் கில், நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணாங்க, பட் அவர் ஒழுங்காக ஆடல. பட் ஐ வில் கிவ் him ஒன் மோர் சான்ஸ். அந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவில் ஃபார்மில் இருந்தார், செம்ம பேட்டிங் எல்லாம் ஆடுவார். ஸோ நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு ஒன் மோர் சான்ஸ் எல்லாம். இந்த பவுலிங் அக்ரெசிவாக டேக் டவுன் பண்ணுவார். பவுலிங்கும் ஒரு 4-5 ஓவர்ஸ் உங்களுக்கு ஹேண்டியாக கொடுப்பார். விக்கெட் வருதோ இல்லையோ நல்லா போடுவார். ஸோ ஆஸ் அ பேட்ஸ்மனாக கண்டிப்பாக நிதிஷ் ரெட்டின்னு ஆடுவேன். ஒரு டேஞ்சரஸ் நாக் ஆடக்கூடிய சான்சஸ் இருக்குது. தக்கூர் பெஞ்சு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரிட்டர்ன் ஆஃப் கோட் ஜஸ்பீத் பும்ரா. இவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இவர் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரெஸ்ட் கொடுத்தாங்க. பட் கில் வந்து லாஸ்ட்டாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும்போது சொன்னார் பும்ரா வில் பி பேக் ஃபார் லார்ட்ஸ். ஸோ ஹாப்பி டு ஹியர் திஸ். பட் கன்ஃபார்மாக சொல்லல, பட் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பும்ரா வந்து இந்தியா தோத்தாங்க, பும்ரா இல்லாமல் இந்தியா ஜெயிச்சாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. மனுஷன் வந்தாலே அவர் ஒரு 4 for 3 for 5 for எடுக்காமல் போக மாட்டார். ஸோ தேர்ட் டெஸ்ட்டும் அந்த மாதிரி ஒரு 3 for or 5 for எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்ப்போம். ஏன்னா அவர் தான் இந்தியன் டீமை தாங்கி பிடிக்கிறாரு. பட் இப்போ சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் இஸ் ஆன் த விங்ஸ். ஸோ பும்ரா வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாமல் சிராஜ் ஆகாஷ்தீப்பும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பும்ராக்கு ஸ்பெல்லு கொடுக்கணும். ரொம்ப ஒரு டயர்டாகக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக போனால் அண்ட் பும்ரா வில் பி பேக் அட் இஸ் பெஸ்ட். அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபாஸ்ட் bowling எக்ஸ்பிரஸ் பார்ப்போம். ஸோ பிரசித் கிருஷ்ணா 2 டெஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ அவரை கண்டிப்பாக வெளியே எடுத்து பும்ரா வந்துடுவார். ஸோ அது நோ டவுட். ஹர்ஷித் தானா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் செம்ம காம்பினேஷன் தெரியுது மக்களே. முகமது ஷமி இல்லாத குறைய ஆகாஷ்தீப் ஸ்லோலி இது பண்ணுறாரு. பட் அவரோட ரிலீஸ் பாயிண்ட்லாம் அந்த ரீசெண்ட் அஸ்வின் வீடியோவில் நான் பார்த்தேன். சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவர் எவ்வளோ அக்யூரேட்டாக பால் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறாரு அந்த ஜோ ரூட் அண்ட் ஹாரி ப்ரூக் கேட்டில் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. அந்த ரெட் பாலுக்கு ஏற்ற பவுலருங்க ஆகாஷ்தீப். சத்தியமாக சொல்லலாம். அவர் நீங்கள் வந்து ரெட் பாலுக்கு மட்டுமே அவரை ப்ரிஃபர் பண்ணி ஆட வச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் பவுலர்ஸாக கண்டிப்பாக வருவார் ஆகாஷ்தீப். there will be no doubt about it. And சிராஜ் வந்து ரொம்ப ஒர்க் லோட் நம்ம பும்ரான்னு சொல்கிறோம். பட் சிராஜ்மே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தேன் 900 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட போட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க 2 பேரும் சேஃப் கார்ட் பண்ணோம். பட் இவங்க 2 பேர் கண்டிப்பாக அவங்க வேலையை பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இல்லைனா இந்தியா மாட்டிப்பாங்க. பும்ரா தான் விக்கெட் திரும்பணும். நெக்ஸ்ட் இந்தியன் பார்ப்போம். இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக பேஸ்பால் இருக்காங்க. அது எல்லா டைமும் உதவாது. சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் அப்ரோச் மாற்றணும். ஆனால் வந்து எல்லா டைமே இந்த பேஸ்பால் அப்ரோச் சான்சஸ் கொடுக்குமான்னு கேட்டால் தெரியாது. கொஞ்சம் அவங்க அப்ரோச் மாற்றினா பவுலிங்கும் ரொம்ப வீக்காக தெரியுது. ஸோ இவங்க என்ன பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ இங்கிலாந்து டீமோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பவுலிங்கில் மட்டும் ஒரு 2 சேஞ்ச் இருக்கலாம். பேட்டிங்கில் சேமாக தான் இருக்கும். ஜாக் ராலி, பென் டக்கெட் ஓப்பனிங், ஓலி போப் 1 down, ஜோ ரூட் நம்பர் 4, நம்பர் 5 ஹாரி ப்ரூக்ஸ், 6 கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், 7 ஜேம்ஸ் ஸ்மித் விக்கெட் கீப்பர், 8 கிறிஸ் வோக்ஸ், 9 பைடன் கார்ஸ். கண்டிப்பாக வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுக்கு மேலேயும் ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் ஜாஷ் டங்பெல்லாம் வந்துடுவார். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோயப் பஷீர் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவையா இல்லை கஸ் அட்கின்சன் ஆடலாமான்னு யோசிப்பாங்க. கஸ் அட்கின்சன் தேர்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அட்கின்சன் நல்லா போடுவார். ஸோ அவர் ஆடலாமா இல்லை ஷோயப் பஷீர் ஆடலான்னு மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பட் மற்றபடி இங்கிலாந்து பிளேயிங்னால அந்த அளவுக்குலாம் மாற்றது கிடையாது. பட் ஆர்ச்சர் வரப்போகிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸை தரப்போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கே தெரியும். T20 மாதிரி தான். பட்டா பகம் பராட்டிலகம் 1-2 பேரும் ஆடினா கட்டையே போட்டுருவாங்க. சரி கட்டை காட்டேரி மாதிரி சுற்றுவானுங்க. 50-100 அடிப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக 2 பேரும் 30க்குள்ளே அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி காம்போ தான் பென் டக்கெட் அண்ட் ஜாக் ராலி. மன்னிச்சிடுங்க. ஏன்னா பென் டக்கெட் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காரு. பட் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. எல்லா டைமும் உங்களுக்கு கம்மியாது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ லீன் ஸ்கோர்ஸ். ஆனால் அந்த மாதிரி அமைஞ்சது. ஜாக் ராலி என்னன்னு தெரியல ஃபார்ம்லேயே இல்லை. 2 டெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 மட்டும் ஆச்சார். பட் மற்றபடி சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஜாக் ராலி அண்ட் பென் டக்கெட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். 2 பேரும் அண்டர் 50 இல்லை அண்டர் 75 இங்கிலாந்து கிட்ட இந்தியா கிட்ட விக்கெட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா மாட்டிப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஸ்டார்ட்டில் தான் இங்கிலாந்து டீம் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க. இவங்க 2 பேர் அவுட் ஆகிட்டா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. யாரோ ஒருத்தராவது 50 செஞ்சுரி அடிக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஜோ ரூட் வந்து இந்தியன் டீம்னாலே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. பட் அந்த ரீசெண்ட் டெஸ்ட் மேட்சஸாக தெரியல ஃபார்ம்லேயே இல்லை. ஜோ ரூட் ரொம்ப லீன் பேட்சில் தெரிகிறாரு. ஆனால் ஆல்சோ நல்ல செட்டில் ஆகக்கூடிய அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஓகே அந்த 50 போத்து காப்பாற்றி கொடுத்தாரு. பட் அது வந்து ஆஸ் யூஷுவல் ஜோ ரூட் கிடையாது. அண்ட் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் அவரோட இம்பார்ட்டன்ஸ் எங்கே தேவைன்ற போது அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ ஜோ ரூட் பழைய மாதிரி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கு ஓவர்ஸும் நிறைய பவுலிங்கில் கொடுக்க மாட்டாங்க. 5-6 ஓவர்லேயே நிறுத்திடுறாங்க. இந்தியா கைன்ஸ்டாக 5 எடுத்த நீங்கள் வந்து ஸோ அதை நம்பி கொடுக்கலாம். பட் ஆஸ் அ பேட்ஸ்மேனா ஜோ ரூட் ஹேஸ் டு ப்ரூவ் இஸ் பாயிண்ட். ஒன்றுமே அந்த அளவுக்கு இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினார். பட் இந்த அளவுக்கு ஆடல. பட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அவர் கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட்டில் ரொம்ப தேவை. அவருக்கு பிடிச்ச கிரவுண்டு வேறு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலி போப் அண்ட் ஹாரி ப்ரூக். ஓலி போப் வந்து 50-50 தான். ஹிட் ஆர் மிஸ். ஒரு மேட்ச் அடிச்சா அவங்களுக்கு ஒரு மேட்ச் அடிக்க மாட்டார். பட் எனக்கு இந்த மேட்ச்சில் ஓலி போப் கண்டிப்பாக அடிப்பான்னு தோணுது. அவர்கிட்ட நீங்கள் வந்து பால் நிப்பேப் பண்ணிங்களோ இல்லை கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி பால் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பார். பட் இஸ் அ குட் பிளேயர் ஆஃப் த டிஃபென்ஸ் அண்ட் ஸ்கொயர். ஸோ அதனால் ஓலி போப் கண்டிப்பாக ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் சீக்கிரம் எடுக்க பார்ப்பாங்க. அவர் செட் ஆகிட்டானா நல்லா ஆடி கொடுத்துருவார். ஹாரி ப்ரூக் 50-50 பட்டா பகம் பாட்டிலகம். ஒன்று அவர் நீங்கள் வாய் பேச்சிலேயே நக்கலாக கேட்டு விக்கெட்டை கொடுத்துடலாம். இல்லை அவர் விக்கெட்டை விட்டுருவார். இல்லை செட் ஆகிட்டானா அடி அடின்னு அடிப்பார். ஹாரி ப்ரூக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுவார். ஓலி போப் கொஞ்சம் ஸ்டெல் ஆகிட்டு ஆடுவார். அவ்வளோதான் 2 பேரும்
டிஃப்ரென்ஸ். பட் மற்றபடி இவங்க 2 பேருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இவங்க அவுட் ஆகிட்டா மாட்டிப்பாங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட மேஜர் பிளேயர் பென் ஸ்டோக்ஸ். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேப்டன், லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், பவுலிங் இப்போ நல்லா போகிறார், எல்லாமே சரி. பென் ஸ்டோக்ஸ் அஸ் அ பேட்ஸ்மேன் எங்கே போனார்? நான் அதை தான் எல்லாருக்கும் கேட்குறேன். அவரையே கேட்குறேன், என்ன ஆச்சு பென் ஸ்டோக்ஸ்க்கு? பழைய பென் ஸ்டோக்ஸை பார்க்க முடியல. 10, 20, 30 சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிறார். ஒரு 50 போட்டே ரொம்ப நாள் ஆச்சு பென் ஸ்டோக்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. செம்ம பிளேயர் இவர். இங்கிலாந்துக்கு சோலோவா சிங்கிலாந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆஸ் அ கேப்டனாக இப்போ நல்லாவும் பண்ணுறாரு. ஓகே, ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, யூ வில் கம் பேக் ஃபார் ஷோர். பவுலிங் நல்லா போடுவார். பட் ஆஸ் அ பேட்ஸ்மேனா பென் ஸ்டோக்ஸ் இந்த சீரீஸ்லேயே காணும். ரொம்ப ஒஸ்ட்டாக அவுட் ஆகிறாரு. அந்த மாதிரி ஒரு பென் ஸ்டோக்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஃப்ளாம்பாயிண்டான பிளேயர். அவர் இப்படி ஆடுறது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் ஹேஸ் டு கம் டு ஹிஸ் ஃபார்ம். இல்லைனா இங்கிலாந்து மாட்டிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டரில் ப்ரூக்கு, பென் ஸ்டோக்ஸை நம்பி தான் இருக்குது. எல்லா மேட்சும் உங்களால் ஜேமி ஸ்மித் அடிச்சு கொடுக்க முடியாது. போன மேட்ச் அவருக்கு மறக்க முடியாத மேட்ச் இன் இஸ் லைஃப் டைம். 184 and 88 இன் சேம் இன்னிங்ஸ், சேம் டெஸ்ட் மேட்ச். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எப்படி சுப்மன் கில் ஒன்று பண்ணாரோ அதே மாதிரி அங்கே ஜேமி ஸ்மித் பண்ணார். பட் ஆன் த லூசிங் சைட். எனிவேஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். செம்ம பர்ஃபார்மன்ஸ். தைரியமாக தில்லுக்கு துட்டுனாரு. ஒரு 200 மிஸ் பண்ணிட்டாரு, ஒரு செஞ்சுரி செகண்ட் இன்னிங்ஸில் மிஸ் பண்ணிட்டார். பட் இவர் ஒரு செம்ம பிளேயராக வருவாங்க டெஸ்ட் மேட்ச்சில். கண்டிப்பாக இங்கிலாந்து இவர் நல்லா க்ரூம் பண்ணேன்னா நெக்ஸ்ட் ஒரு செம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபினிஷாக வருவார். லவ் டு சீம் அகேன் ஸ்கோர் 50 or செஞ்சுரி. இந்த பவுலிங் பக்கம் வருவோம். பவுலிங் பக்கம் கிறிஸ் வோக்ஸ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தாங்க இங்கிலாந்து கை கொடுக்கணும். ஏன்னா வோக்ஸ் வந்து இவர் வந்து பால் ஸ்விங் ஆச்சு, இல்லை கொஞ்சம் சி மூவ்மெண்ட் மூவ் ஆச்சுன்னா நல்லா டெட்லியாக இருப்பார். இல்லைனா வோக்ஸ் ஈஸியாக ஆடிடலாம். ஸோ இந்தியன் டீமுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் லாஸ்ட்டில் மேபி வோக்ஸ் எடுக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொம்ப வருஷம் கேச்சு டெஸ்ட் மேட்ச் ஆறாரு, திரும்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அவர் பழைய மாதிரி வந்தார்னா கண்டிப்பாக இந்தியன் டீம் கொஞ்சம் மாட்டிப்பாங்க. ஏன்னா அவர் நல்லா சிக் பேக் பண்ணுவார், இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுவார். ஆர்ச்சர் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ ஆர்ச்சர் அண்ட் கிறிஸ் வோக்ஸ் காம்போ இங்கிலாந்து கை கொடுக்குமா? அவங்க பவுலிங் ஓவராலாவது தெம்பாக பார்க்குற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. லாட்ஸில் கண்டிப்பாக பேசஸ் கன்சிஸ்டன்ஸாக பிச் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் ஓரியன்டாக இருக்கா. ஸோ கண்டிப்பாக ஆர்ச்சர் அண்ட் கிறிஸ் வோக்ஸ் வில் கம் இன் டு பிளே. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வில் பி வெரி ஆஃப் தெம். பயந்து தான் ஆடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் பவுலர்ஸ் சாம் குக்கு, பிரைடன் கார்ஸ், ஜாஷ் டங். ஸோ சாம் குக் மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை, ஆர்ச்சர் வந்துடுவார். ஜாஷ் டங் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கார். ஃபுல் லென்த் பால் தான் நிறைய போகிறார். ரொம்ப ரேராக தான் லூஸ் பால்ஸ் தான் விக்கெட் வருது. மற்றபடி இவருமே பிரசித் கிருஷ்ணா அளவுக்கு ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ணுறாரு. ஸோ அதனால கொஞ்சம் எடுத்துக்கணும். பட் பிரைடன் கார்ஸ் நல்லா ஆடுறாங்க. ஆஸ் அ பேட்ஸ்மேனாக வர சிச்சுவேஷன்ஸ்லாம் 20, 30, 40 அடிச்சு கொடுத்துறாரு. ஆஸ் அ டெய்லண்டர்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவேன். பவுலிங்கில் நல்லா ஹார்ட் லென்ஸ் அடிக்கிறாரு, நல்லா பவுன்சர் போகிறாரு, நல்லா இன்ஸ்விங்கும் கொஞ்சம் பண்ணுறாரு. ஸோ பிரைடன் கார்ஸ் வில் பி a குட் மேன். பட் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கு பவுலிங்கு. கிறிஸ் வோக்ஸ் ஆர்ச்சருக்கு மடலைனா ரொம்ப அடிவாங்க பவுலிங்கில். இவங்களுக்கு ஸ்விங் ஆகலைன்னா 2 பேரையும் அடிச்சிருவாங்க. மற்றபடி பவுலிங் பயமாகவே இல்லை இங்கிலாந்து. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பார்ப்போம் வோக்ஸ் ஆர்ச்சர் அதை மாற்றினாங்களான்னு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கஸ் அட்கின்சனா, ஷோயிப் பஷீரா. இதுதான் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. எக்ஸ்ட்ரா பேசர் வேணும், எனக்கு ஸ்பின்னரே வேணாம், 5 ஃபாஸ்ட் பாலோட போனோம்னா கண்டிப்பாக கஸ் அட்கின்சன் ஆட வைப்பாங்க. அதனால இவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில். ரீசெண்ட் 1.5 years நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 நிறைய எடுத்திருக்காரு. ஸோ வில் பி குட் டு சி கஸ் அட்கின்சன் பிளே. நல்லா போடுவார், அந்த ஹார்ட் லென்ஸ் அடிப்பார். பிரைடன் கார்ஸ் மாதிரி நல்லா பவுன்சரும் போடுவார். ஸ்விங் அவ்வளோ ஆகாது, பட் சீம் கட்சினா நல்லா போடுவார். ஸோ லெட்ஸ் சி கஸ் அட்கின்சன் ஆறாரா இல்லைன்னு. ஒரு நல்ல டேலண்ட்டு. இங்கிலாந்து நல்லா க்ரூம் பண்ணுறாங்க, நல்லா போத் வேஸ் போடுவார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இல்லை எனக்கு ஸ்பின்னர் தான் வேணும்னா ஷோயிப் பஷீர் போகலாம். பட் ஷோயிப் பஷீர் கொடுத்த எல்லா சான்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்தார். என்ன அவ்வளோவா இவருக்கு பால் டேர்ன் ஆகாது, கொஞ்சம் வந்து கைண்ட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் போலர் தான். பட் நல்ல நிப்பேக் பண்ணுவார், நல்லா லென்த்தை பிடிப்பார். சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக போவார், சம்டைம்ஸ் விக்கெட் எடுத்து கொடுப்பார். பட் ஷோயிப் பஷீர் அந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை. ஹெச்சி என்ன பண்ணாங்க. ஸோ தான் மக்கள் இங்கிலாந்து பற்றி பேசியாச்சு. ப்ரிடிக்ஷன் டைம்குள்ளே போகும். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. 1 நாள் இருக்குது சீரீஸு. அந்த சைடு ஆர்ச்சர் வராங்க, இந்த சைடு பும்ரா வராரு. எப்படி வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம். பேஸ்பால் நம்மலாம் இங்கிலாந்து வேலைக்கு ஆகாது. இங்கிலாந்து வந்து ஒரு 1 or 2 people நம்பி ரிலேயாக தான் இருக்காங்க. ஓப்பனர்ஸு, அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்ஸ், ஜேம்ஸ் ஸ்மித் நம்பி தான் இருக்காங்க. பட் இந்தியன் டீம் ஆஸ் அ ஹோல் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு என்னவோ இந்தியன் டீம் 2-1 லீட் எடுப்பாங்க சொன்னது. ஸோ ஐம் கிவிங் இந்தியா எட்ஜ் ஆன் 59, இங்கிலாந்து 41. இது என்னோட ப்ரிடிக்ஷன். உங்களோட ப்ரிடிக்ஷன், உங்களோட ஒப்பீனியன் எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வில் ரிப்ளை பண்ணுறேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இங்கிலாந்து டீம் வந்து எனக்கு என்னவோ அந்தளவுக்கு பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆர்ச்சர் வந்துமே பழைய ஆர்ச்சராக போட போகிறாரா, லார்ட்ஸ் கண்டிஷன் திரும்பி பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இல்லைனா இங்கிலாந்து கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. பவுலர்ஸ் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க, ஈவன் இஃப் இட்ஸ் ஒர்க்ஸ் ஆர் ஆர்ச்சர். பட் இங்கிலாந்துக்கு இந்தியாவுக்கு பும்ரா, ஆகாஷ் தீப், சிராஜ் இருக்கிறதுனால ஐ ஸ்லோலி பிலீவ் ஆன் தெம். செம்மையாக போட்டு கொடுத்துருவாங்க. பேட்டிங்குமே டெப்த்து நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியா டீமுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா தான் ஹோம் கண்டிஷன் இங்கிலாண்டுன்னு சொன்னாலும் எனக்கு என்னவோ அவங்க கொஞ்சம் எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. மேபி ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர், ஒர்க்ஸ்லாம் பிக்சரில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மேபி இங்கிலாந்து ஜெயிக்கலாம். பட் ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் அடிதடி இல்லாமல். ஸோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட்டில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மன்னிச்சிடுங்க. ஐ எம் வெரி சாரி. ரொம்ப லேட் நைட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. வீடியோ கரெக்டாக டைமுக்கு போடணும். ஸோ அதனால தான் மன்னிச்சிடுங்க மக்களே. இன்னைக்கு வீடியோ டைமுக்கு வரும். ஏதாவது வீடியோவில் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. தாராளமாக வீடியோ பற்றி ஏதாவது ரிலேட்டடாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண